வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா ஜிபேட் 2024 பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ நமக்கு ஜிபேட் ரிசல்ட் ஜூலை 8 ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அதுக்கப்புறமா கவுன்சிலிங்கில் வந்து எந்தெந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்பிஎம்எஸ் பொதுவாக நம்ம ஜிபேட் இன்ஃபர்மேஷனில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம பேசுகிறோம். கேண்டிடேட்ஸ் who wish to admitted into the pharmacy PG courses through the GPAT exam can check the list of GPAT participating institutes below. இதில் வந்து பார்த்தோன்னா ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கத்தா, இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை ஐசிடி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்ஸ் ஐஐடி பிஹெச்யூ வாரணாசி, நைப்பர் மொஹாலி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், தென் ஜாமியா ஹம்டர்ட் நியூ டெல்லி, யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் சண்டிகர், தென் மகாராஜா சயாஜிரோ யூனிவர்சிட்டி ஆஃப் பரோடா வதோதரா, நைப்பர் ஹைதராபாத் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அடுத்து டெல்லி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் ரிசர்ச் டிப்சர் நியூ டெல்லி, ஆந்திரா யூனிவர்சிட்டி விசாகப்பட்டினம், அடுத்து ராஷ்டிரசன்ஸ் துகாடோஜி மகாராஜ் நாக்பூர் யூனிவர்சிட்டி நாக்பூர், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் ககாட்டியா யூனிவர்சிட்டி வாரங்கல், ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி தேவி அஹில்யா விஸ்வவித்யாலயா இந்தூர், தென் டிப்ருகர் யூனிவர்சிட்டி டிப்ருகர், டாக்டர் ஹரிசிங் கௌர் விஸ்வ வைத்யாலயா சாகர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெங்களூரு, மகரிஷி தயானந்த் யூனிவர்சிட்டி ரோக்டாக், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ரைபரலி நைப்பர், ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மைசூர், அலமீன் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெங்களூர், அமிதா ஸ்கூல் ஆஃப் ஃபார்மசி கொச்சி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி கோயம்புத்தூர். ஸோ இது வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்தந்த இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நம்ம வந்து அப்டேஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ நம்ம ஜிபேட் சைட்டில் உள்ள இன்ஃபர்மேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணுறோம் இது. ஸோ பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க இதில் அப்டேஷன் இருக்கலாம். மேக்ஸிமம் 90% கன்ஃபார்மாக இருக்கும் இது. ஓகேவா? ஸோ ஒரு சில சேஞ்சஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொல்கத்தா, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அகமதாபாத், மணிப்பால் காலேஜ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் மணிப்பால், ஜேஎஸ்எஸ் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி ஊட்டி, பாம்பே காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மும்பை, பூனா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பராட்டி, வித்யாபீத் யூனிவர்சிட்டி புனே, ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டி சென்னை, நிர்மா யூனிவர்சிட்டி அகமதாபாத், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெஸ்ரா, ஆர்சி பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஸ்ரீபூர், பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி, சோனியா எஜுகேஷன் ட்ரஸ்ட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தார்வட், சீமண்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் ஜார்போஹரியா, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி சென்னை, எஸ்எல்டி இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் பிலாஸ்பூர், சின்கட் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி புனே, கேஎல்இ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ஃபார்மசி பெல்காம், தென் சிட்கரா யூனிவர்சிட்டி பாட்டியாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜிபேட் 2024 பார்ட்டிசிபேட்டிங் இன்ஸ்டியூட் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. 90% இந்த இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே ஜிபேட் கவுன்சிலிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அக்கார்டிங் டு அவர் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் வந்து பார்க்கும்போது ஜிபேட் குவாலிஃபை ஆகி நான் படிக்கிறதுக்கு பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே தான். இதில் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஹைதராபாத் ப்ரீவியஸில் பார்த்தோன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங் அதில், அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்கில் இருந்தாங்க. ஸோ எனிவே நைப்பர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் அக்கார்டிங் டு அவர் ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா அது வந்து ஃபார்மசியில் வந்து ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பிக்கப்பட்ட இன்ஸ்டியூட்ஸு. அது மட்டும் இல்லாமல் நைப்பரோடு சேர்ந்து மற்ற இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான இன்ஸ்டியூட்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டியூட்ஸில் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரிசர்ச் கேரியருக்கும் ப்ரொஃபஷ்னல் கேரியருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷனில் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நம்ம பேசுகிற கண்டென்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் அதையும் இண்டிகேட் பண்ணி காட்டுங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்லி எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக வேண்டி இப்போ பிஃபார்மசி அல்ல இப்போ வந்து டிப்ளமா இன் ஃபார்மசியோ இல்லை மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கணும்
அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி நம்ம ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ் இன் அவர் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.